சரி, நம்ம தொடர்ந்து இப்போ நம்ம வெளிப்படுத்தின விசேஷத்துக்குள்ளே நம்ம போக போகிறோம். சரி, போன வாரம் நம்ம வெளிப்படுத்தின விசேஷத்தில் என்ன சிந்தித்தோம் என்பதை ஞாபகம் இருக்கிறவர்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். பொறுமை அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். பொறுமையில் எத்தனை வகைப்படும் என்பதை குறித்தெல்லாம் என்ன செய்தோம், சிந்தித்தோம். சில இடங்களிலே பேசாமல் இருப்பது, அப்புறம் சகித்து போவது, காத்திருப்பது, இவைகள் எல்லாம் நாம் என்ன செய்கிறோம், பொறுமை என்ற அந்த கேட்டகரிக்குள்ளே கொண்டு வர்றோம். அதெல்லாம் பொறுமை என்பதை பார்த்தோம். அப்புறம் என்ன பார்த்தோம்? எஸ், நம்ம உண்மையிலே லாஸ்ட்டு பாயிண்டாக நம்ம என்ன போன வாரம் பார்த்தோம் அப்படின்னா, ஜெயம் கொள்ளுவதுனா என்ன அப்படிங்கிறத நம்ம என்ன செஞ்சோம், பார்த்தோம். வெற்றி அடைவது என்பது என்ன? நேரடியாக நம்முடைய எதிரியை போர்க்களத்திலே சந்தித்து தோற்கடிப்பது மாத்திரம் வெற்றி அல்ல. வேத புத்தகம் இன்னும் அநேக வெற்றிகளை குறித்து நமக்கு என்ன செய்து கற்றுக் கொடுக்கிறது என்பதை பார்த்தோம். நேரடியாக ஒரு மனிதனை வீழ்த்தும்படியான சத்துவத்தையும் தேவன் நமக்கு தருகிறார் தான். தாவீது கோலியாத்தை என்ன செய்கிறாரு, சரீர ரீதியாக அவரை மேற்கொள்ளுகிறார். தெய்வ பலத்தை சார்ந்து தன்னை விட உடல் வலிமை பெற்ற, தன்னை விட போர்க்கலைகளிலே வல்லவனாயிருந்த ஒரு மனிதனாகிய கோலியாத்தை தாவீது என்ன செய்கிறாரு, தேவ பலத்திலே வெற்றி கொள்கிறார். இது ஒரு வகையான வெற்றி, உண்மைதான். இந்த வெற்றியை உலகம் வெற்றி என்று என்ன செய்கிறது, சொல்லுகிறது. ஆனால் இன்னும் அநேக வெற்றிகளை குறித்து வேதாகமம் நமக்கு என்ன செய்கிறது, சொல்லுகிறது என்பதை குறித்து பார்க்கிறோம். அதில் அடுத்த இரண்டாவது வெற்றி என்னன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ மூலியமாய் நாம் பெற்றுக்கொள்ளுகிற ஆன்மீக வெற்றியை குறித்து வேதம் பேசுகிறது. அதைத்தான் நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரத்திலே நாம் சிந்திக்கும் பொழுது 12ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே ஒரு ஆன்மீக வெற்றியை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அதை ரோமர் 8ஆம் அதிகாரம் 37வது வசனம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. என்னென்றால், கிறிஸ்து நமக்காக வெற்றி அடைந்து அந்த வெற்றியை நமக்கு என்ன செய்கிறாரு, தருகிறார். இதுவும் நம்முடைய வெற்றி தான் என்று வேதம் பதிவு செய்கிறது. அதாவது நான் போராடவில்லை, எனக்காக யார் போராடினார், தேவன் போராடினார். தேவன் போராடி அந்த வெற்றியை யாருக்கு பரிசளிக்கிறாரு, எனக்கு பரிசளிக்கிறார். இது ஒரு ஆன்மீக வெற்றி என்று வேதம் நமக்கு என்ன செய்கிறது, கற்றுக் கொடுக்கிறது. மூன்றாவதாக நம்ம பார்க்கிற ஒரு விஷயம் என்னன்னா, சோதனையை யாரெல்லாம் சகிக்கிறீங்களோ, சகித்து போறீங்களோ, அது கூட ஒரு சிறந்த வெற்றி என்று வேதம் நமக்கு என்ன செய்கிறது, பதிவு செய்கிறது. உண்மையிலே அது வெற்றி தானே. சோதனையை சகித்து போகிறது அப்படிங்கிறது ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை. பல சமயங்களிலே நமக்கு சோதனைகள் வரும் பொழுது அதை எந்த அளவுக்கு நம்ம சகித்து போகிறோமோ, பொறுத்து போகிறோமோ, அந்த பொறுத்து போகிற விஷயத்திலே நம்முடைய வெற்றி என்ன செய்கிறது, இருக்குது. அதனால வேதம் சொல்றது, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அது அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தருகிற நன்மையை என்ன செய்வானா, பெறுவானா. அப்ப தேவன் பரிசளிக்கிறார், வெற்றியின் பரிசை அளிக்கிறார். அந்த வெற்றி எதன் வழியிலாக நமக்கு கிடைக்கிது, சோதனையை சகித்து கொள்ளுகிறதின் மூலியமாகவும் அந்த வெற்றி நமக்கு என்ன செய்கிறது, கிடைக்கிறது என்பதை பார்க்கிறோம். நிறைய பேர் இந்த சோதனையில் நிலைச்சி நிற்காமல் என்ன செஞ்சிருவாங்க, தோத்து போகிற அநேக மனிதர்களை நம்மால் என்ன செய்ய முடியுது, பார்க்க முடியுது. ஒரு ராஜ்யத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை நான் இப்படி வாசித்தேன். என்ன அப்படின்னா, ஒரு ராஜா ஒரு சிற்றரசனை என்ன செய்கிறாருன்னா போர்க்களத்திலே சந்தித்து அந்த படைகளை வெற்றி கொண்டு அந்த ராஜாவையும் கைது பண்ணி கொண்டு வந்துடுறாரு. அந்த மன்னருடைய வழக்கம் என்னன்னா, ஊர் மக்களையெல்லாம் ஒன்று கூட வைத்து அந்த மன்னனை அவமானப்படுத்தி அந்த மக்களுக்கு முன்பாக தீர்ப்பிட்டு அவரை கொன்று விடுவது அவருடைய வழக்கம். கைது செய்து கூட்டி கொண்டு வந்து என்ன செய்வார், மக்களுக்கு முன்பாக அவமானப்படுத்தி அவரை கொன்று விடுவது எப்பவுமே வழக்கம். ஒரு நாள் இப்படி அந்த சிற்றரசனை கைது செய்து கொண்டு வந்து மக்களுக்கு முன்பாக தண்டனை இழைக்க கொண்டு வர்றார். அப்போ ஒரு புதிதாக இந்த அரசனுக்கு ஒரு எண்ணம் தோன்றினது. நாம் இந்த அரசனுக்கு என்ன செய்வோம், சில வாய்ப்புகளை கொடுப்போம். அந்த சிற்றரசனோடு கூட சில குற்றவாளிகளும் கூடயே இருந்தாங்க. அந்த குற்றவாளிகள் எல்லாரையுமே அந்த மைதானத்தில் நிப்பாட்டி கொண்டு வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் உங்களுக்கு முன்பாக இப்போ ஒரு போட்டி வைக்க போகிறேன்.
இந்த போட்டியிலே நீங்கள் ஜெயித்துட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன விடுதலை, ஒருவேளை தோத்துட்டீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் மரண தண்டனைக்கு உள்ளாக்கப்படுவீர்கள் என்று சொல்லிவிட்டார். என்ன தண்டனை? ஏதாவது கடுமையான சிங்கத்தை அடக்கக்கூடிய ஏதாவது போட்டியை வைக்க போகிறாரா, அல்லது முதலைகள் நிறைந்த குளத்தை கடக்க வேண்டும் என்கிற போட்டியை வைக்க போகிறாரா, என்ன போட்டி என்று ஆவலோடு எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருந்தாங்க. சிம்பிளாக அந்த மன்னன் ஒரு போட்டியை சொன்னார். என்ன அப்படின்னா, உங்கள் கரங்களிலே நிரம்பி வழிகிற ஒரு தண்ணீரை நாங்கள் கொடுத்துருவோம். நீங்கள் போகிற பாதை கரடுமுரடாக இருக்கும். அந்த கரடுமுரடான பாதைகளை ஒரு சொட்டு தண்ணி கீழே சிந்தாமல் நீங்கள் அங்கிட்டு கொண்டு போய் சேர்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன விடுதலை என்று சொல்லிட்டார். எப்படி போட்டி பாருங்க. எல்லாரும் யோசிச்சாங்க, இதே ரொம்ப ஈஸியான ஒரு போட்டியாக இருக்கே, நம்ம என்ன செஞ்சிடலாம், அழகாக நம்ம அந்த பக்கத்துக்கு கொண்டு போய் சேர்த்துட்டோம்னா நம்ம எல்லாரும் விடுதலை ஆயிடலாம் அப்படின்னு நினச்சி அந்த குற்றவாளிகள், அந்த சிற்றரசர் எல்லாரும் என்ன செஞ்சாங்க, எல்லார் கைகளிலும் ஒரு சிறிய ஒரு பாத்திரம் கொடுக்கப்பட்டது. அந்த பாத்திரம் முழுவதும் நிரம்பி வழியக்கூடிய அளவுக்கு தண்ணீர் கொடுக்கப்பட்டு விட்டாச்சு. இப்போ எல்லாரும் அவங்களுக்கு ஓட்டப்பாதை, அந்த பாதையில் என்ன செய்கிறாங்க, நடந்து வேகமாக நடந்து அந்த இடக்கு அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே கடந்து போகணும். எல்லாரும் கையில் பாத்திரத்தோடு என்ன செய்கிறாங்க, நடந்து போகிறாங்க. நடந்து போகும்போது யோசிச்சு பாருங்கள், அந்த குறிப்பிட்ட எல்லையை கடக்கும்போது எல்லா மக்களும் சுற்றி நின்று ஆரவாரப்படுத்துகிறார்கள், கோஷம் இடுகிறார்கள். என்ன கோஷம் இடுவாங்க? யாராவது ஒரு எதிரி நாட்டு மன்னனுக்கு அல்லது குற்றவாளிகளுக்கு என்ன மாதிரியான கோஷம் மக்களால் கொடுக்கப்படும்? பாராட்டுவாங்களா, உற்சாகப்படுத்துவாங்களா? இல்லை. அந்த குற்றவாளிகளையும் அந்த மன்னர்களையும் என்ன செய்கிறாங்க, சுற்றி இருக்கிற மக்கள்லாம் திட்டுறாங்க, கண்ணா பின்னான்னு திட்டுறாங்க, வசை பாடுகிறாங்க, அப்படியெல்லாம் பயங்கரமாக பேசுகிறாங்க. இவன் தோத்துறணும், இவன் அழிஞ்சிடணும், இவனுக்கு தண்டனை கொடுக்கணும், ஆச்சு பூச்சி அண்ணெல்லாம் கத்திட்டு எடுக்கிறாங்க. இந்த பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு போன நிறைய குற்றவாளிகள் என்ன செய்கிறாங்கன்னா, இவங்க பேசுகிற அந்த பேச்சை கேட்டு திட்டு தாங்க முடியாமல் இவங்களும் என்ன செய்கிறாங்க, ஆச்சு பூச்சின்னு இவங்களும் பயங்கரமாக திட்டுறாங்க. அப்படி திட்டி ஆச்சு பூச்சி எமோஷன் ஆகும்போது அவங்க பாத்திரத்தில் இருக்கிற தண்ணி என்ன செய்யுது, கொஞ்சம் கொஞ்சமாக அலசடி பண்ணி கீழே ஊற்ற ஆரம்பிச்சிருச்சு. ஒவ்வொரு தண்ணியும் ஊற்ற ஊற்ற இவனையெல்லாம் நீங்கள்லாம் தோத்துட்டீங்கலாம் அங்கிட்டு வாங்கடா அப்படின்னு என்ன செஞ்சுட்டாங்க, கூட்டிகிட்டு வந்து ஒதுக்கிட்டாங்க. ஆனால் அந்த சிற்றரசர் மாத்திரம் என்ன செய்கிறாருன்னா, இவரையும் திட்டுறாங்க தான், இவரையும் ஏச்சு பேச்சு பேசுகிறாங்க தான், அங்கங்கே தூக்கி சில பொருட்களை கூட வீசி அடித்தாங்க தான். ஆனால் இவர் ஆடலை அசையலை, பொறுமையாக என்ன செஞ்சிட்டாரு, கொண்டு வந்து அங்கே சேர்த்துட்டார். எல்லா காரியத்தையும் கடந்து அந்த கரடுமுரடான பாதைகளையெல்லாம் கடந்து ஒரு சொட்டு நீர் கூட மிஞ்சாமல் அங்கே என்ன பண்ணிட்டாரு, கொண்டு வந்து சேர்த்துட்டார். இப்போ நல்லா கவனிங்க, இவர் வெற்றி பெறுவதற்கு காரணம் என்ன? காரணம் என்ன? பொறுமை. எந்த அளவுக்கு சகித்து கொண்டிருக்கிறாரோ, தனக்கு கொடுக்கப்பட்ட சோதனையில் சகித்து போனாரோ, அந்த சகிப்புத்தன்மை, அந்த சோதனையில் அவர் என்ன செய்கிறார், ரொம்ப சகித்து போனபடினாலே ஒரு அற்புதமான வெற்றி அவரால் என்ன செய்ய முடிச்சு. எப்போக்குமே நம்ம எதிரிக்கு ரியாக்ஷன் காமிச்சாலே சில சமயங்களில் நம்ம என்ன பண்ணிடுவோம், தோற்றுருவோம். பதட்டப்படுறது, நாமும் எமோஷன் ஆகிறது. சிலர் அறிவில்லாமல் ரட்சிக்கப்படாத மக்கள் நம்ம ஒருவேளை சில தவறான வார்த்தைகளை கொண்டு கூட திட்டலாம். இப்படிப்பட்ட ஒரு தவறான வார்த்தையை என்ன நோக்கி சொல்லிட்டான்னு நீங்கள் கோவப்பட்டு ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, நீங்கள் சில வார்த்தைகளை இங்கே உதுத்துட்டிங்கன்னா, உண்மையிலேயே உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் அந்த இடத்துல என்ன பண்ணிட்டீங்க, தோத்துட்டீங்க. அவன் தான் 4 வார்த்தை கெட்ட வார்த்தையை பேசிட்டான், நீங்கள் என்ன செஞ்சுருக்கலாம், பொறுமையாக இருந்திருக்கலாம். ஏன்னா அவனுக்கு அது தெரியாது, நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பிள்ளை அல்லவா, நீங்கள் தேவனை உடைய பிள்ளைகள் அல்லவா, நீங்கள் அந்த மாதிரியான வார்த்தைகளை பேசக்கூடாது. ஆனால் சில நேரங்களில் உணர்ச்சி வசப்பட்டு பொறுமையை இழந்து சகிப்புத்தன்மையை இழந்து அந்த குறிப்பிட்ட சோதனையிலே நாம் சில வார்த்தைகளை விடும்போது இயற்கையாக மக்கள் பார்க்கும்போது என்ன செய்வாங்கன்னா, அவன் 4 வார்த்தை பேசினா இந்த அக்கா 8 வார்த்தை பேசிடுச்சு பார்த்தியா, உனக்கு மட்டும்தான் பேச தெரியுமா, எனக்கு என்ன செய்யும். அதை உலகம் வெற்றி என்று சொல்லலாம். ஆனால் உண்மையிலே ஆவிக்குரிய நாம் என்ன பண்ணிட்டோம், தோற்று போய்விட்டோம் என்பதுதான் அர்த்தம். அப்போ உண்மையான வெற்றி எங்கே இருக்கிறது என்றால், சோதனையின் மத்தியிலும் என்ன செய்யணும், சகித்திருப்பது, பொறுத்திருப்பது, காத்திருப்பது, இதில் தான் என்ன செய்கிறது, உண்மையான வெற்றி இருக்கிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அடுத்து 4வதாக ஒரு வெற்றி இருக்குது, அதுதான் தியாக வெற்றி. தியாக வெற்றினா என்ன தெரியுமா,
உண்மையிலேயே நம்ம தோற்று போகிற மாதிரி இருந்தாலும் அதனுடைய ஆவிக்குரிய ஆழத்துக்குள் நாம் என்ன செஞ்சுருப்போம்? வெற்றி பெற்றிருப்போம். உதாரணத்துக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்டு கொலை செய்யப்படும்போது அவர் தோற்றுவிட்டார் என்று தான் பிசாசு என்ன செய்தான்? நினைச்சான். ஆனால் அந்த தோல்வியில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சார்? பெற்றார். அங்கே பாவத்தை கொன்றார் ஆண்டவர். பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை சிலுவையில் என்ன செய்தார்? அவர் பரிகரித்தார் என்று பார்க்கிறோம். சில சமயங்களிலே நம்முடைய தோல்வி கூட ஆவிக்குரிய வெற்றிகளை நமக்கு என்ன செய்யும்? கொடுக்கும். சில சமயங்களில் தோற்றுப்போங்கள். சில சமயங்கள் என்ன செய்யணும்? தோற்று போவதும் கூட சிறந்த வெற்றியை நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யும்? கொடுக்கும். சில உண்மையான அப்பாமார்கள் பிள்ளைகளிடத்திலே தோற்று போவார்கள். பார்த்தீங்களா? என் பையன் அடிக்கடி வருவான், அப்பா வாங்க, என்ன செய்வான்? 2 பேருக்கு யாருக்கு பெலன் இருக்குன்னு பார்ப்போம்ப்பா, நான் நல்லா சாப்பிட்றனால பாருங்க எனக்கு பெலன் வந்துருச்சு வாங்கன்னு வைப்பான். நான் எப்படிப்பட்டாலும் அவன் எப்படிப்பட்டாலும். அப்போ நான் என்ன செய்வேன்? பல சமயங்களில் என்னுடைய பெலனை முழுமையாக என்ன செய்ய மாட்டேன்? என் பையன்கிட்ட காமிச்சு என் பையனை தோற்கடிக்கணும்னு நான் நினைக்க மாட்டேன். அவனுடைய அந்த ஆர்வத்தையும் அவனுடைய அந்த தைரியத்தையும் நான் பாராட்டு வண்ணமாக கொஞ்சம் அவனுக்கு கொஞ்சம் டஃப் கொடுக்குற மாதிரி கொண்டு வந்து கடைசியில் அவங்ககிட்ட நான் தோற்று போகிற மாதிரி தோற்றுருவேன். தோற்று போனவொன்னே அவனுக்கு இருக்கிற சந்தோஷத்தை பார்க்கணுமே. நான் என்ன பண்ணிட்டேன்? எங்கள் அப்பாவை ஜெயிச்சுட்டேன், வின்னிங். உண்மையை சொல்ல போனால் ஒரு தகப்பனாக இந்த இடத்துல நான் என்ன பண்ணியிருக்கிறேன்? ஜெயிச்சிருக்கிறேன். ஒரு நல்ல தகப்பன் பிள்ளைகளை என்ன செய்யணும்? வெற்றியடைய உற்சாகப்படுத்த வேண்டும். அதுதான் ஒரு நல்ல தகப்பன். அது ஒருவேளை தோல்வியாக இருக்கலாம், ஆனால் அது ஒரு அப்பாவாக ஒரு சிறந்த வெற்றியாக நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்து இருக்கிறது. உங்கள் அன்பின் குடும்பத்துக்குள்ளேயும் கூட உங்கள் மனைவிக்கிட்ட தோற்று போகிறதுலையோ உங்கள் புருஷங்கிட்ட தோற்று போகிறதுலையோ நீங்கள் அது தோல்வி என்று என்ன செய்யாதீங்க? எடுத்துக்கிறாதீங்க. உண்மையை சொல்லப்போனால் உங்கள் மனைவிட்டையோ உங்கள் கணவன்கிட்டையோ நீங்கள் விட்டு கொடுத்து தோற்று போகும்போது அது ஒரு குடும்பத்தினுடைய வெற்றியாக என்ன செய்கிறது? இருக்கிறது. என் புருஷனை ஜெயிச்சிட்டேன், என் கணவனை ஜெயிக்கிறோம், அப்படி இப்படி நம்ம போராடுகிற விஷயங்கள் உண்மையிலேயே நம்ம குடும்பத்தை தோற்கடிக்கிறது என்பதை என்ன செஞ்சிடக்கூடாது? மறந்துடக்கூடாது. சில சமயங்களில் நீங்கள் உண்மையான வெற்றி அடைய வேண்டும் என்றால் நீங்கள் கொஞ்சம் தோல்வியை என்ன செய்யணும்? சந்தித்து தான் ஆக வேண்டும் என்பதை மறந்துடாதீங்க. அன்பு சில சமயங்களிலே தன்னை தாழ்த்தி தோற்கடிக்க வைக்கும். நீங்கள் அதிகமான அன்பு செலுத்தினீங்கன்னா ஒரு சிலவங்கள்ட்ட நீங்கள் என்ன செய்வீங்க? அன்பு செலுத்துகிற மனிதர்களிடத்தில் தோற்று போக விரும்புவீர்கள். அது உண்மையான அன்பினுடைய ஒரு பிரதிபலிப்பாக என்ன செய்கிறது? மனைவி ஒருவேளை புரிஞ்சுக்கிறாம கோச்சிட்டா சண்டை பிடிச்சிட்டா அப்படின்னாலும் அவள் இறங்கி வரட்டும், அவளுக்கு என்ன அவ்வளோ ஒரு பெரிய பெருமை. ஒருவேளை கணவன் கோச்சிட்டு இருக்கும்போது அந்த ஆளுக்கு என்ன அவ்வளோ ஒரு பெரியவன், அவன் தானே கோவப்பட்டான், இறங்கி வரட்டும், மன்னிப்பு கேட்கட்டும் அப்படின்னு நம்ம கௌரவமாக பெரிய பெருமையோடு இருந்து விட்டோமானால் அது ஒரு சரியான நல்ல குடும்பத்துக்கு அழகல்ல. அந்த இடத்துல நீங்கள் இறங்கி போய் பாருங்களேன், உண்மையிலேயே அங்கே வெற்றி பெற்றது யார்? நீங்கள் தான் வெற்றி பெற்றுவீங்க. யார் ஒரு நல்ல குடும்பத்துக்குள்ளே இறங்கி போகிறார்களோ அவர்கள் தான் வெற்றி பெற்றவர்கள். கர்வத்தோடு பெருமையோடு அகம்பாவத்தோடு இருக்கிறவர்கள் நிச்சயமாக அந்த குடும்பத்தில் தோல்வி அடைந்தவர்கள். அப்போ சில சமயங்களிலே குடும்பத்துக்குள்ள அன்புக்குரியவர்களிடத்திலே நாம் தோற்று போவது கூட ஒரு அற்புதமான வெற்றியாக என்ன செய்கிறது? இருக்கிறது என்பதை நாம் என்ன செய்யக்கூடாது? நீங்கள் ஒருவரை மன்னிக்கிறீர்கள் என்றால் நீங்கள் பலனற்றவர்கள் என்று அர்த்தம் அல்ல. அதற்கு பதிலாக நீங்கள் ரொம்ப பலசாலிகள். அதனால தான் நீங்கள் என்ன செய்கிறீங்க? மன்னிக்கிறதுக்கு ஒரு பலன் வேண்டுங்க, தெரியுமா? மன்னிக்கிறதுக்கு என்ன இருக்குது? வேணும், ஒரு சக்தி வேணும், ஒரு மன வலிமை வேணும். ஏன்னா சில சமயங்களில் சில விஷயங்களை நம்மளால் என்ன செய்ய முடியாது? மன்னிக்கவே முடியாது. மன்னிக்க முடியாத ஒரு விஷயத்தை நீங்கள் மன்னிக்கிறீர்கள் என்றால் நீங்கள் மிகப்பெரிய வெற்றியாளர்களாக என்ன செய்கிறீங்க? இருக்கிறீங்க. இப்படிப்பட்ட வெற்றிகளை எல்லாம் வேதம் நமக்கு என்ன செய்யுது? கற்றுக் கொடுக்கிறது என்று பார்த்தோம். அதுதான் உண்மையான ஜெயம். அப்போ ஜெயம் கொண்டவர்கள் அங்கே தேவனால் என்ன செய்யப்படுறாங்க? முடிசூட்டப்படுகிறார்கள், தேவனால் மெச்சிக்கொள்ளப்படுகிறார்கள். அப்படித்தானே? அந்த வசனத்தை வாசிக்கிறோம். 15ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே நாம் வாசித்தோம். அன்றியும் அக்கினி கலந்த கண்ணாடி கடல் போன்ற ஒரு கடலையும்
மிருகத்திற்கும் அதன் சொரூபத்திற்கும் அதன் முத்திரைக்கும் அதன் நாமத்தின் லக்கத்திற்கும் உள்ளாகாமல் ஜெயம் கொண்டவர்கள் தேவ சுரமண்டலங்களை பிடித்து கொண்டு அந்த கண்ணாடி கடலருகே நிற்கிறதை என்ன செய்கிறேன் கண்டேன் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ இந்த ஜெயம் கொண்ட மனிதர்கள் மிருகத்துக்கு முன்பாக உண்மையிலேயே தோற்று போனவர்களைப் போல காட்சியளித்தாலும் கர்த்தருக்கு முன்பாக மிருகத்தை ஜெயித்தவர்களாக என்ன செய்கிறாங்க, இங்கே காட்சியளிக்கிற விஷயத்தை குறித்து நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். முக்கியமாக இந்த 15ஆம் அதிகாரத்திலே 7 கடைசி கலசங்களை குறித்து பார்க்கிறோம். பேர் அழிவுகளின் அறிவிப்புகளை குறித்து நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். இரண்டாவதாக வெற்றி அடைந்த பரிசுத்தவான்களுடைய பாடலை நாம் இந்த 15ஆம் அதிகாரத்தில் நாம் என்ன செய்கிறோம் சிந்திக்கிறோம். மூன்றாவதாக தேவனுடைய கோப கிண்ணங்கள் தொடங்கும் முன்பு பரலோகத்தினுடைய தேவ ஆலயங்கள் என்ன செய்யப்படுகிறது, திறக்கப்படுகிறது. இந்த 3 முக்கிய நிகழ்வுகளையும் இந்த 15ஆம் அதிகாரத்திலே நாம் என்ன செய்கிறோம் சிந்திக்கிறோம். முதலாவது 7 கடைசி பேர் அழிவுகளை குறித்து நாம் என்ன செய்கிறோம் சிந்திக்கிறோம். இது முடிவு, முற்றுப்புள்ளி, ஆண்டவர் இறுதியாக செய்யக்கூடிய நியாய தீர்ப்பு. நம்ம இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை தியானிக்கிற போது முக்கியமாக இன்னொரு விஷயத்தையும் நம்ம கவனத்தில் வைக்கணும். ஆண்டவர் நித்தியமாக இந்த நியாய தீர்ப்பை செய்கிறார் அல்லவா. இந்த நியாய தீர்ப்பை தேவன் ஏற்கனவே முன்குறித்து விட்டார். நிச்சயமாக நான் என்ன செய்ய போகிறேன், அந்த உலகத்தை நியாயம் தீர்க்க போகிறேன், இதெல்லாம் கடவுளுக்கு தெரியும், ஏற்கனவே முன்குறிச்சிட்டார். இப்போ நம்ம சம வாழ்க்கையிலே ஆண்டவர் நமக்கு ஏதாவது தண்டனையை தீர்ப்பை வழங்குவாரா மாட்டாரா? இது ஒரு பயங்கரமான கொஸ்டின். அநேகர் வரலாற்றிலே இதை இப்படி சிந்திக்கிறவர்கள் உண்டு. என்ன சிந்திக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவர் நியாய தீர்ப்பு நாளை ஒன்றை முன்குறித்து விட்டார். இதோ நாம் பார்க்கிறோம் அல்லவா, இந்த 15ஆம் அதிகாரம், இதுதான் அவருடைய நியாய தீர்ப்பினால், இறுதி நியாய தீர்ப்பினால். இந்த நாட்களுக்கு முன்பாக இந்த உலகத்திலே தேவன் செயல்பட மாட்டார், யாரையும் நியாயம் தீர்க்க மாட்டார், யாரையும் கண்டிக்க மாட்டார். ஆண்டவர் அப்படியே விட்டுட்டார். எல்லாத்தையும் பாவம் செய்கிறோம் பாவம் செஞ்சுட்டு போகட்டும், அக்கிரமம் செய்கிறோம் அக்கிரமம் செஞ்சுட்டு போகட்டும். நம்ம அதையும் வெளிப்படுத்த விஷயத்தில் சில வாசகத்தில் வாசிக்கிறோம். இப்படி ஆண்டவர் விட்டுட்டாரு. அதனால் யாரையுமே ஆண்டவர் சில தீர்ப்புகளுக்குள்ளாக இடுவது இல்லை என்ற ஒரு கருத்து சிலருக்கு வருது. அது உண்மையா? சமீபத்தில் கூட என்னை ஒரு சகோதரர் விமர்சித்தார் யூடியூப்பில். நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டோம். கலிஃபோர்னியாவில் தீ விபத்து நடந்த விஷயத்தை இணைத்து ஒருவேளை அது தேவனுடைய தீர்ப்பாக என்ன செய்ய முடியும், இருக்க முடியும் என்று சொல்லி நாம் போட்டிருந்தோம். அந்த வீடியோவிலேயே நான் ரொம்ப விளக்கமாக கொடுத்துருப்பேன். உலகத்தில் நடக்கிற எல்லா சம்பவமும் அப்படி இல்லை, தேவன் தீர்ப்பு கொடுக்குற சம்பவமாக நம்ம எடுக்க முடியாது என்கிற விளக்கத்தை குறித்து கொடுத்துருந்தேன். ஆனால் சில சம்பவங்களை தேவன் தீர்ப்பிடும்படியாக சில நேரங்களில் செய்கிறார் என்பதை விளக்கியிருந்தேன். அந்த சகோதரர் அதில் விளக்கம் கொடுக்கும்போது அவர் என்ன விளக்கம் கொடுத்தார் தெரியுமா? ஆண்டவர் இப்போ எந்த தீர்ப்பையும் செய்வது இல்லை என்று விளக்கம் கொடுத்தார். அவருடைய வீடியோ முழுக்கவுமே என்ன சொல்லியிருந்தார்னா, கர்த்தர் இந்த நாட்களிலே செயல்படுவது இல்லை, யாருக்கு அவர் தீர்ப்பிடுவதில்லை, யாருடைய வாழ்க்கையும் தலையிடுவது இல்லை என்பது போன்ற ஒரு விளக்கத்தை அதில் குறிப்பிட்டிருந்தார். உண்மையை சொல்ல போனால் இந்த விளக்கம் வேதத்தின் அடிப்படையில் ஒரு தவறான விளக்கம். புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் செயல்படாமல் இருக்கிறாரா? அனனியா சப்பீராளுடைய வாழ்க்கையில தேவன் தலையிட்டாரா இல்லையா? தலையிட்டு அவர்கள் என்ன செய்கிறார், கொல்லப்படுகிற விஷயத்தை நம்ம பார்க்கிறோம் அல்லவா. அப்போ புதிய ஏற்பாட்டில் தேவன் யாருக்குமே தீர்ப்பிடுவதில்லை, செயல்படுவதில்லை, எந்த அழிவுக்கும் அவர் காரணமாகிறது இல்லை அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளவே என்ன செய்ய முடியாது. எல்லா இயற்கை அழிவுகளும் தேவன் தான் கொடுத்தாருன்னு நான் சொல்ல வரல. ஆனால் சில விஷயங்களை தேவன் என்ன செய்ய முடியும். எல்லா நோய்களும் தேவன் தான் அனுமதிக்கிறார் என்று நான் சொல்ல மாட்டேன். ஆனால் சில நோய்களை தேவன் என்ன செய்ய முடியும், அனுமதிக்க முடியும் அப்படிங்கிறத நாம் சொல்கிறோம் அழுத்தி. அவர் என்னை குற்றப்படுத்தும் வண்ணமாக நான் சொல்லாத பல விஷயத்தெல்லாம் அதில் சொன்னார். டிஎல் மூடியெல்லாம் இழுத்தார். டிஎல் மூடியா, வில்லியம் கேரி எல்லாம் இழுக்கிறாரு. வில்லியம் கேரி வியாதிப்பட்டு செத்தாரு, அப்போல்லாம் கடவுளை அவரை நியாயம் தீர்த்துட்டான்னு சொல்ல வர்றீங்களான்லாம் கேட்குறாரு. நான் எப்போ அப்படி சொன்னேன்? அதில் ரொம்பவே தெளிவாக சொல்லியிருப்பேன். எல்லா வியாதிகளும் என்ன செய்யலை, தேவன் கொடுத்ததாக இல்லை, எல்லா காரியமும் தேவன் செய்ததாக இல்லை, ஆனால் தேவன் செயல்படுகிறார். அனனியா சப்பீரால கத்தர் அடிச்சாரா இல்லையா? அனனியா சப்பீரால விட இன்னைக்கு பெரிய தப்பு செய்கிறவங்க சபையில் இருக்கிறாங்களா இல்லையா? ஏன் தேவன் இன்னைக்கு செயல்படுறது இல்லை? இப்போ நல்லா கவனிக்கணும். சிலருக்கு தேவன் செயல்படுகிறார், சிலரை தேவன் நியாய தீர்ப்பு வரைக்கும் என்ன செய்கிறாரு, விட்டு விடுகிறார். அவ்வளவுதான்.
அதனால தேவன் செயல்படவே மாட்டார் என்கிற ஒரு முடிவுக்கு நம்ம வந்து விடுவது அது ஒரு தவறாக என்ன செய்கிறோம் போயிடும். வேதத்திலே புதிய ஏற்பாட்டு புத்தகத்திலே ஒரு ராஜாவை தேவன் அடிக்கிறார். யாரு அடிக்கிறார் ஆண்டவர்? அந்த வேத பகுதியை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிக்கையின் புத்தகம். நல்லா கவனிங்க. குறித்த நாளிலே ஏரோது சிங்காசனம் மேல் உட்கார்ந்து அவர்களுக்கு என்ன பண்றான்? பிரசங்கம் பண்றான். அப்பொழுது ஜனங்கள் அந்த பிரசங்கத்தை கேட்ட எல்லா ஜனங்களும் என்ன சொல்றாங்க? இது தேவ சத்தம் என்று என்ன செய்யறாங்க? சொல்றாங்க. ஜனங்கள் தான் சொல்றாங்க. ஆனா இந்த ஏரோது அரசன் இல்லை என்று மறுக்கவில்லை. அவன் என்ன செய்யறான்? தற்பெருமை கொள்றான். ஆமா, உண்மையிலே நான் பேசுறது ஒரு தேவ சத்தம் தான். தேவனுக்கு அவன் மகிமையை செலுத்தாமல் தன்னை புகழ்வதை அப்படியே அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்கொள்ளும் போது ஏரோதை கர்த்தர் என்ன செய்கிறாரு? அடிக்கிறார். அவன் புழுப்புழுத்து செத்தான் என்று பார்க்கிறோம். இது கர்த்தர் கொடுத்த நியாயத்தீர்ப்பா இல்லையா? இன்னைக்கு ஏகப்பட்ட பேர் புழுப்புழுத்து சாகலை அப்படிங்கிறக்காண்டி கர்த்தர் சில நபர்களை புழுப்புழுத்து சாக வைக்கிறார். புதிய ஏற்பாட்டிலே தேவன் செயல்பட்டிருக்கிறார் என்பது வேதத்தினுடைய உண்மையாக என்ன செய்கிறது? இருக்கிறது. மேலதிகமாக நீங்கள் 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனத்தை வாசிக்க முடியும். நம்ம அடிக்கடி கர்த்தருடைய பந்தியிலே தியானிக்கிற ஒரு வசனம் தான். அந்த வசனத்தை இடம் எடுத்துக்கொள்ளலாமே. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிக்கலாம். ஆகையால் நல்லா கவனிங்க. நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை என்ன செய்றீங்க? தெரிவிக்கிறீங்க. நல்லா கவனிங்க. 27ஆம் வசனம். இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றம் உள்ளவனாயிருப்பான். இப்ப தேவனுடைய நியாயத்தீர்ப்பை பாருங்க. எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். எண்ணத்தினால் எனில். ஏன் இந்த வார்த்தையை சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, அபாத்திரமாய் போஜனமானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் என்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி. இந்த ஆக்கினை தீர்ப்பு நித்திய ஆக்கினை தீர்ப்பு. ஆண்டவர் அங்க வருவார் பார்த்தீங்களா? அப்போ அந்த அதை சொல்லலை. கீழே உள்ள வசனம் எப்படி இருக்குது? இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள், சிலர் நித்திரையும் சிலர் நித்திரையுமே அடைஞ்சிட்டாங்க, செத்தும் போயிட்டாங்க. இது நியாயத்தீர்ப்பா இல்லையா? அப்பா அபாத்திரமா போஜனமானம் பண்ணும்போது என்ன வருது? தேவனுடைய நியாயத்தீர்ப்பு சிலர் வியாதியா இருக்கிறீங்க, சிலர் நித்திரையும் அடைந்திருக்கிறீங்க என்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. அப்ப கர்த்தர் இன்றைக்கும் செயல்படுகிறாரா இல்லையா? நிறைய பேர் என்ன நினைச்சிருக்கா, எல்லாரும் சாகல இல்லை சார், நாங்கள்லாம் அபாத்திரமாக தான் புசிக்கிறோம், நாங்கள்லாம் எப்படி இருக்கிறோம்? நல்லா உருத்தா தான் இருக்கிறோம், நல்லா தான் இருக்கிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். கர்த்தர் எல்லாருக்குமே உடனடியாக என்ன செய்யறதில்ல? தீர்ப்பு செய்யறதில்ல. இன்னும் வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது, தான் நேசிக்கிற புத்திரனை ஆண்டவர் என்ன செய்கிறாரா? சிட்சிக்கிறார். சிட்சினா என்ன அர்த்தம்? அதுவும் ஒரு தீர்ப்பிலே ஒரு அங்கம் தான். நித்திய தீர்ப்புங்கிறது அது வேற. ஆனால் தேவன் இன்னைக்கு செயல்படுகிறாரா? தேவன் இன்னைக்கு சிலரை தண்டிக்கிறாரா? தேவன் சில குற்றங்களுக்குள்ளாக செயல்படும் போது மனிதர்களை ஏதாவது ஒரு தொந்தரவு செய்கிறாரான்னு கேட்டால் ஆம் செய்கிறார். யாரையெல்லாம் தேவன் நேசிக்கிறாரோ அந்த புத்திரர்களை தேவன் என்ன செய்கிறாரு? சிட்சிக்கிறார். சின்ன சின்ன உபத்திரவங்களை ஒரு வாழ்க்கையில அனுமதிக்கிறார். அப்படி அனுமதிக்காவிட்டால் நீங்கள் வேசி பிள்ளைகளாக போய்விடுவீர்கள் என்று என்ன செய்கிறார்? பவுல் பேசுகிறார். அப்போ கர்த்தர் இந்த நாளில் செயல்படுறதே இல்லை, அப்படியே விட்டுட்டார் தண்ணி துளிச்ச மாதிரி. நியாயத்திற்கு வர வரைக்கும் அப்படியே அமைதியாக இருக்கிறாரு அப்படிங்கிற போதனை ஒரு தவறான அந்த போதனையை அந்த சகோதரர் என்ன செய்கிறாரு? செய்கிறார். ஸோ அந்த போதனை ஒரு முழுமையான சத்தியம் அடங்கிய போதனை அல்ல. நல்லா கவனிங்க. எல்லாவற்றையும் நியாய தீர்ப்பிலே கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்த போவது உண்மைதான். இங்கே இறுதி கலசங்கள் ஊற்றப்படுவது ஒரு நித்திய நியாய தீர்ப்பை குறிக்கிற சம்பவம் தான். ஆனால் தற்போதும் தேவன் சிலருடைய வாழ்க்கையிலே செயல்படுகிறார் என்பதையும் நாம் என்ன செய்ய முடியாது? அதை அப்படியே விட்டுற முடியாது. செயல்பட மாட்டார்னு நம்ம சொல்ல முடியாது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? நம்ம எல்லாம் எல்லாருக்கும் அப்படி செயல்படுறது இல்லை அப்படிங்கிறக்காண்டி நம்ம அப்படியே யோசிக்கிறோம். ஆனால் சில நேரங்களில் தேவன் சிலருடைய வாழ்க்கையை என்ன செய்கிறாரு? ஊடுருவுகிறார். அநேகருடைய சாட்சியை நம்ம கேட்க முடியுது. நான் இந்த தப்பு செஞ்சனால என் வாழ்க்கையில் இப்படியெல்லாம் சம்பவிச்சிருச்சு பிரதர் அப்படின்னு எத்தனையோ பேர்
என் நம்பர்களை ஃபோனில் அழைத்து என்னுடைய மன சமாதானத்துக்காக ஜெபியுங்கள், என்னுடைய இந்த வாழ்க்கை மாறும்படியாக ஜெபியுங்கள், மீண்டுமாக நான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நான் வளர வேண்டும், எனக்கு உதவி செய்யுங்கள் என்று சொல்லி எத்தனையோ பேர் ஃபோன் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ தேவன் இந்த நாட்களிலும் என்ன செய்கிறாரு? செயல்படுகிறார் என்பதை நான் அவர்களுக்கு சொல்லுகிறேன். கவலைப்படாதீங்க. ஆமாம் ஆமாம் அதான் சிலர் என்ன செய்கிறாங்கன்னா அப்படி மிரட்டி உருட்டி என்ன செய்யறது, அது எல்லாம் மக்களை இன்னும் கொஞ்சம் பாவத்துக்கு நேரம் தான் தள்ளும். ஆண்டவனை கண்டுக்க மாட்டார், வச்சுக்க மாட்டார் அப்படின்னு சொல்கிறது. ஸோ சில சமயங்களில் தேவன் என்ன செய்கிறாரு? செயல்படுகிறார். இது எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் உலக விஷயத்திலே பாருங்களேன். ஆவிக்குரிய விஷயங்களே கர்த்தர் சிலருக்கு அப்படி செயல்படுகிறார், தண்டிக்கிறார், கண்டிக்கிறார், நித்திய நியாய தீர்ப்பை ஒரு நாள் வச்சிருக்கிறாருங்கிற உண்மை தான். ஆனால் அதுக்கு முன்பாகவே சிலருடைய பாவங்களுக்கு தேவன் என்ன செய்கிறாரு? தண்டனையை கொடுக்கிறார், தீர்ப்பளிக்கிறார் என்பது உண்மைதான். உலகத்திலே பார்க்கும்போது நம்ம எல்லாருக்கும் சொல்கிறோம், மருத்துவர்கள் சொல்கிறாங்க, நாமும் கூட சொல்கிறோம், சகோதரரே சிகரெட் குடிக்காதீங்க, சிகரெட் குடித்தா என்ன வரும்? கேன்சர் வரும். புகையிலை போடாதீங்க, புகையிலை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா வாய் புற்றுநோய் வரும். மதுபானம் குடிக்காதீங்க, உங்களுக்கு குடலெல்லாம் வெந்து போயிடும், உங்களுக்கு நோய் வாய்ப்பட்டு செத்து போக வாய்ப்பு இருக்குது. நிறைய விஷயங்களை சொல்கிறோம், அப்படி தானே? இதெல்லாம் உண்மையா? சிகரெட்டு குடித்தா புற்றுநோய் வரும், செத்து போயிடுவீங்க அப்படிங்கிறதெல்லாம் உண்மையா? இப்போ ஒருத்தன் சொல்கிறான், நான்லாம் 20 வருஷமாக சிகரெட் குடிக்கிறேன், நான் எப்படி இருக்கிறேன்? நல்லா தான் சார் இருக்கிறேன். என்ன நீங்கள் சொல்கிறீங்க? நான்லாம் 30 வருஷம் குடிக்கிறேன், குடிச்சிக்கிட்டு தான் இருக்கிறேன், என் வாழ்க்கையில் எதுவுமே என்ன செய்யலை, நடக்கலை அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? இது மாதிரி நிறைய பேர் என்ன யோசிச்சுட்டு இருக்காங்கன்னா, கர்த்தரெல்லாம் என்ன பண்ணுறதில்ல, செயல்படுறதில்ல, அவரெல்லாம் அமைதியாக இருக்கார், நியாய தீர்ப்பு வரைக்கும் பொறுமையாக இருக்கிறாரு. இல்லையா? இல்லை. உண்மையிலே பல பேருக்கு சரக்கு சாராயம் குடிக்கிறவங்களுக்கு என்ன வருது? நோய் என்ன பண்ணுறாங்க? சாகிறாங்களா இல்லையா? சிகரெட்டு குடித்தவங்களுக்கு புற்றுநோய் சாகிறாங்களா இல்லையா? பொய்யில போட்டவங்களுக்கு வாய் புற்றுநோய் அவதிப்பட்டு கஷ்டப்படுறாங்களா இல்லையா? அவங்க செய்கிற இந்த உலகத்தில் செய்கிற பாவத்துக்கு அவங்க சரீரம் பாதிக்கப்படுதா இல்லையா? அவங்க குடும்பம் பாதிக்கப்படுதா இல்லையா? உண்மை அது. ஸோ 2 உண்மைகளும் இருக்கிறது என்பதை நம்ம என்ன செய்யக்கூடாது? மறந்துடக்கூடாது. எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு என்பது, நித்திய நியாய தீர்ப்பு இருக்கிறது உண்மைதான். ஆனால் ஒரு சிலருக்கு அவங்க வாழ்நாட்களிலேயே சில சிக்ஷைகளை, சில தீர்ப்புகளை, சில தண்டனைகளை தேவன் கொடுக்கிறார் என்பதும். ஆக நாம் இன்னைக்கு இந்த இடத்துல சிந்திக்கிற இந்த நித்திய நியாய தீர்ப்பை குறித்து இந்த பார்வையிலையும் நாம் என்ன செய்யணும்? நம்முடைய சத்தியத்தை வளர்த்துக்கொள்ளணும். நித்திய நியாய தீர்ப்பு தான் அப்படின்னு போயிடக்கூடாது. நிச்சயமாக அது இருக்கிறது உண்மைதான். ஆனால் தேவன் இடையிலையும் என்ன செய்கிறாரு? குறுக்கிடுகிறார் என்பதை குறித்து நம்ம மறந்துடக்கூடாது. இரண்டாவதாக நம்ம இந்த இடத்துல பார்க்கிற ஒரு முக்கியமான சம்பவம் என்னன்னு கேட்டிங்கன்னா, 15ஆம் அதிகாரத்திலே 3வது வசனத்தில் நம்ம பார்க்கும்போது அங்கே ஒரு 2 பாடல்களை குறித்து இங்கே வெளிப்படுத்துகிற விசேஷம் விளக்குகிறது. அது என்ன? மோசையினுடைய பாட்டையும் ஆட்டுக்குட்டியானுடைய பாட்டையும் என்ன செய்கிறாங்க? அவர்கள் பாடுகிறதாக நாம் இங்கே கேட்கப்படுறோம். ஏன் இந்த 2 பாட்டு இங்கே எழுதப்பட்டிருக்குது? ஆட்டுக்குட்டியானுடைய பாட்டு, அடுத்து மோசையினுடைய பாட்டு. மோசையை பாடுறாரா? எங்கே பாடுறாரு? யாத்திராகம புத்தகத்திலே நம்ம பார்க்கிறோம், செங்கடலை கடந்து வந்த உடனே இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் என்ன செய்கிறாங்க? ஆண்டவரை பாடி அப்படியே துதிச்சு, ஆண்டவர் முதலைகளின் தலையை நறுக்கி விட்டார், பார்வோனினுடைய சேனைகளை செங்கடலிலே அழித்து விட்டார், ஒரு பெரிய வெற்றி முழக்கத்தினுடைய பாடலை நம்ம என்ன செய்கிறோம்? யாத்ராகம புத்தகத்திலே நாம் பார்க்க முடிகிறது. அவ்வளோ பெரிய வெற்றி. இந்த 15ஆம் அதிகாரத்தில் நீங்கள் நல்லா நுட்பமாக கவனிச்சிங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி எகிப்திலிருந்து தேவன் மீட்டு பார்வோனிடமிருந்து தேவன் காப்பாற்றுகிறாரோ, அதையும் மிருகத்தினுடைய ராஜ்யத்தில் இருந்து தம்முடையவரைகளை காப்பாற்றி ரட்சிக்கிற அந்த விஷயத்தையும் அப்படியே ஒன்றா இணைச்சி பேசப்படுகிற ஒரு விஷயம்தான் பார்த்தீங்கன்னா இந்த 15ஆவது அதிகாரம். அநேக வேத வல்லுநர்கள் இதை 2 சம்பவத்தையும் ஒன்றா இணைச்சே பேசுகிறாங்க. ஏன் அப்படின்னா, நம்ம நிறைய இடங்களில் உபயோகிக்கிற ஒரு வார்த்தை என்னென்னா, பழைய ஏற்பாடு நிழல், புதிய ஏற்பாடு நிஜம். நீங்கள் பழைய ஏற்பாட்டுக்குள்ளே என்னென்ன விஷயங்கள் எல்லாம் தேவன் எழுதி கொடுத்து அவங்க வாழ்க்கையில் சம்பவிக்க பண்ணினாரோ, அது அத்துணை விஷயங்களும் இறுதி காலத்திலே நடக்கக்கூடிய சம்பவத்தோடு பெரும்பான்மையாக அநேக விஷயங்கள் ஒத்திருக்கும். அது எல்லாம் என்ன செய்யும்?
ஒத்திருக்கும். அங்கே பார்வோனை பார்க்கிறோம், இங்கே மிருகத்தை என்ன செய்கிறோம், ஆன்டி கிறிஸ்டை பார்க்குறோம், அந்தி கிறிஸ்துவை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். அங்கே நம்ம செங்கடலை பார்த்தோம், இங்கே நம்ம என்ன கடலை பார்க்குறோம், கண்ணாடி கடலை பார்க்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 15ஆம் அதிகாரத்தில் என்ன வரும், ஒரு கண்ணாடி கடலை பார்க்கிறோம். அங்கே இஸ்ரவேல் ஜனங்களை பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட யார் வந்தாங்க, நல்லா கவனிங்க, புறஜாதிகளும் வந்தாங்க. புறஜாதிகளும் வந்தாங்க, புறஜாதிகளும் செங்கடலை கடந்து வந்தாங்க, புறஜாதிகளும் தேவனுடைய அற்புதத்தை பார்த்தாங்க. புறஜாதிகள் கூட இந்த இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட கலந்து ஒன்றித்து என்ன செய்கிறாங்க, வாழ்கிறார்கள். விருத்த சேதனத்தை கொடுத்து ஆண்டவர் பேசும்போது கூட உன்னுடைய ஜனக்கூட்டத்தில் இருக்கிற புறஜாதிகளை கூட அவங்க விரும்பினாங்கன்னா என்ன செய்யலாம், விருத்த சேதனம் பண்ணி உன்னோடு கூட இணைத்துக் கொள்ளலாம் என்று கர்த்தர் பேசுகிறார். அப்போ அங்கேயும் புறஜாதிகள் வந்து மீட்கப்படுகிறாங்க, இங்கேயும் புறஜாதிகளுடைய ஒரு பெரும் கூட்டம் என்ன செய்கிறாங்க, மீட்கப்படுகிறாங்க. இஸ்ரவேல் ஜனத்துக்குள்ளே இருந்தும் மீட்கப்படுகிற விஷயத்தை பார்க்குறோம். அப்போ இந்த 12ஆம் அதிகாரத்தில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா அங்கே நடப்பது நிழலாகவும் இங்கே முழுமையான நிஜத்தையும் குறித்து நாம் முழுமையாக என்ன செய்ய முடியுது, பார்க்க முடியுது. அங்கே ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை பார்க்க முடியுது. இங்கேயும் இந்த 15ஆம் அதிகாரத்தில் வரும்போது ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை குறித்து என்ன செய்கிறோம், வாசிக்கிறோம். ஆசரிப்பு கூடாரம் என்ன பண்ணுச்சு, திறக்கப்பட்டது என்கிற வசனத்தை குறித்து நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். 5ஆம் வசனம், இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ பரலோகத்திலே சாட்சியின் கூடாரமாகிய ஆலயம். நல்லா கவனிங்க, இந்த சாட்சியின் கூடாரம் அப்படிங்கிறதுனால இது வேற ஏதோ நினச்சிக்க வேணாம், இதுதான் ஆசரிப்பு கூடாரம். ஆசரிப்பு கூடாரம் என்றால் என்ன, சாட்சியின் கூடாரம் என்றால் என்ன, கர்த்தர் அவர்களோடு கூட இடைபடுகிற ஒரு இடம், அதுதான் தேவனுடைய ஆலயம் என்று பழைய ஏற்பாட்டிலே அதை ஆசரிப்பு கூடாரத்தை என்ன செய்கிறாங்க, கட்டுறாங்க. அந்த ஆசரிப்பு கூடாரத்தை கொஞ்சம் பிரம்மாண்டமாக விரிவுபடுத்தி செங்கலும் சாந்தும் வைத்து சாலமோன் என்ன செய்கிறாரு, அதே சாயலிலே கட்டுகிறார். ஆசரிப்பு கூடாரம் எப்படி இருந்ததோ அதே ஒரு டிட்டோட தான் என்ன செய்கிறாரு, சாலமோனும் கட்டுகிறார். ஆசரிப்பு கூடாரத்திலும் மகா பரிசுத்த ஸ்தலம், பரிசுத்த ஸ்தலம், பிரகாரம் என்றும் இருக்கும். சாலமோன் கட்டின தேவாலயத்திலும் என்ன இருக்கும், மகா பரிசுத்த ஸ்தலம், பரிசுத்த ஸ்தலம், பிரகாரம் என்பது இருக்கும். இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பரலோகத்தின் நிழல். பரலோகத்தில் ஒன்று என்ன செய்யுது இருக்குது, பரலோகத்தினுடைய நிஜத்தை பார்த்து தான் யார் கட்டுறா, மோசே கட்டும்போது ஆசரிப்பு கூடாரத்தை கட்டுகிறார். அந்த பரலோகத்தின் நிஜத்தை பார்த்து தான் சாலமோன் என்ன செய்கிறாரு, தேவாலயத்தை என்ன செய்கிறாரு, கட்டுகிறார். அப்போ பரலோகத்தின் நிழலாட்டமாக பூமியிலே கட்டப்பட்டது தான் அந்த ஆசரிப்பு கூடாரமும் அந்த சாலமோன் கட்டின தேவாலயமும். இப்போ பரலோகத்தில் இருக்கிற அந்த ஒரிஜினல் ஆலயத்தை இங்கே என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அதை வேதம் சொல்லுகிறது சாட்சியின் கூடாரம். சாட்சியின் கூடாரம் ஆகிய ஆலயம் என்ன செய்யுது, பரலோகத்தில் திறக்க. அப்போ எல்லாவற்றையும் பார்க்கும்போது பழைய ஏற்பாட்டில் இருக்கிற அப்படியே அந்த பிக்சர் முழுக்க என்ன செய்யுது, இந்த 15ஆம் அதிகாரத்தில் வருகிற விஷயத்தை நம்மால் என்ன செய்ய முடியுது, பார்க்க முடிகிறது. மேலும் இங்கே நம்ம பார்க்கும்போது ஆட்டுக்குட்டியானவருடைய பாடல், மோசையினுடைய பாடல் என்று நாம் சிந்திக்கும்போது அநேக விஷயங்கள் பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டில் இருக்கிற அந்த விஷயங்கள் புதிய ஏற்பாட்டில் நிஜமாக காண்பிக்கப்படுகிற தரவுகளை இந்த 15ஆம் அதிகாரத்தில் பார்க்க முடியும். பழைய ஏற்பாட்டிலே ஆசரிப்பு கூடாரத்துக்குள் இருந்த அத்தனை பொருட்களும் கூட யாரை அடையாளப்படுத்துது தெரியுமா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை என்ன செய்யுது, அடையாளப்படுத்துது. ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை மாத்திரமல்ல, அந்த இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிற நம்மையும் கூட அடையாளப்படுத்துகிற ஒன்றாகவும் அது இருக்குது. இது ரொம்ப ஆழமான சத்தியம், நல்லா கவனிங்க. பழைய ஏற்பாட்டிலே ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை நம்ம பார்க்கிறோம் அல்லவா, அல்லது சாலமோன் கட்டின ஒரு தேவாலயத்தை பார்க்கிறோம் அல்லவா, அந்த தேவாலயம் யாரை அடையாளப்படுத்துதுன்னு கேட்டிங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தான் என்ன செய்யுது, அடையாளப்படுத்துது. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருப்பேன், எல்லா பலி முறைமைகளும் எல்லா காணிக்கை முறைமைகளும் யாரை அடையாளப்படுத்துகிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தான் அடையாளப்படுத்துகிறது என்று பார்க்கிறோம். அதே போல ஆலயமும் கூட ஆண்டவரை தான் என்ன செய்யுது. அதனால தான் ஒரு பழைய பாடலை பாடுவோம், இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. அதில் ஒரு சரணம் வரும், தேவ ஆலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. அந்த பாடலை பாருங்க, தேவ ஆலயம் யாரா, அவர்.
அதனால தான் இயேசு கிறிஸ்து பேசும்போது தேவாலயத்திலும் பெரியவர் இங்கே நிற்கிறார் என்கிற ஒரு வார்த்தையை ஆண்டவர் யூஸ் பண்ணியிருப்பார். தேவாலயத்திலும் பெரியவர் யாரு? ஏன் ஆலயத்தை அங்கே முக்கியத்துவப்படுத்தி அந்த இடத்துல தேவாலயத்திலும் பெரியவர் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று பார்க்கிறோம். ஏனென்றால் பழைய ஏற்பாட்டில் இருக்கிற ஆசரிப்பு கூடாரமாகட்டும், தேவ ஆலயமாகட்டும், அதுவும் யாரைத்தான் குறிக்குது? இயேசு கிறிஸ்துவை தான் குறிக்குது. அந்த ஆலயத்துக்குள் இருந்த எல்லா பணிமுட்டுகளும் கூட இயேசு கிறிஸ்துவை தான் குறிக்குது. இப்போ இந்த ஆலயத்துக்குள்ள என்ன இருந்துச்சு? முதலாவதாக மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள ஒரு உடன்படிக்கை பெட்டி இருந்தது அல்லவா? இப்போ உடன்படிக்கை பெட்டி யாரு? நல்லா கவனிங்க. இப்போ உடன்படிக்கை பெட்டி யாருன்னு கேட்டிங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். அங்கே இருக்கிற மேஜை மேலே அப்பங்கள் வைக்கப்பட்டிருக்கும். 12 கூடையில் என்ன செஞ்சுருப்பாங்க? அப்பம் வைக்கப்பட்டிருப்பாங்க. அந்த 12 கூடையும் நிறைந்த அப்பங்களும் 12 கோத்திரங்களை குறித்ததாக இருந்தாலும் உண்மையிலேயே அந்த அப்பங்கள் யாரை குறிக்குதுன்னா யாரை குறிக்குது? இயேசு கிறிஸ்துவை அடையாளப்படுத்தக்கூடியதாக தான் இருக்குது. வேற அந்த ஆலயத்துக்குள்ள என்ன இருக்குது? விளக்கு இருக்குது. 7 அகழி விளக்குகள் அங்கே வைக்கப்பட்டிருந்தது அந்த தேவாலயத்தில் ஒளி கொடுக்கும்படியாக. இப்போ அந்த விளக்கு யாரை குறிக்குது? இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நானே மெய்யான ஒளி, நானே வெளிச்சம். உண்மையிலேயே அந்த தேவாலயத்துக்குள் இருக்கிற வெளிச்சம் கொடுக்கக்கூடிய விளக்கு யாரை குறிக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தான் என்ன செய்கிறது? குறிக்கிறது. பலிபீடம், அந்த பலிபீடத்திலே என்ன செய்ய போகுது? அநேக பலிப்பொருட்கள் பலியிட போகுது. அந்த பலிபீடமும் யாரை தான் குறிக்குது? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் குறிக்குது. அந்த இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இயேசுவால் மீட்கப்பட்டவர்களும் இருக்கிறோம். ஆதலால் அது நம்மையும் குறிக்கிறது. பலிப்பொருளும் பலிபீடம் எல்லாமே அவரை தான் குறிக்கும். நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து பலிப்பொருளாகவும் இருந்தார், பலி செலுத்தக்கூடிய ஆசாரியனாகவும் இருந்தார், அந்த பலியை அங்கீகரிக்கக்கூடிய தேவனாகவும் என்ன செய்கிறாரு? இருக்கிறார். ரெண்டாவது, அந்த அத்தனை பொருட்களும் எப்படிப்பட்ட பொருளாக இருக்குதா? பரிசுத்தமாக்கப்பட்ட பொருட்கள். அப்போ தேவனால் உண்மையிலேயே இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு பொருள் பரிசுத்தமாக்கப்பட்டதாக இருக்குமா? இந்த உலகத்தில் எந்த பொருளுமே கேட்டால் பரிசுத்தமானது கிடையாது. தேவன் தான் அதை பரிசுத்தமாக்குறாரு. ஏன் அது பரிசுத்தமான பொருள் என்று அழைக்கப்படுச்சுன்னா அது தேவனுக்கு அடையாளப்படுத்தப்பட்டதாக இருக்குது. தேவனை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்க போய் தான் அது பரிசுத்தமான பொருள் என்று என்ன செய்யப்பட்டது. இப்போ நீங்கள் என்ன அப்பம் எப்படி அடையாளமாக இருக்குதுன்னு அப்போ கேட்க போனால் எப்படி வரும்? நான் சொன்னேன், உடன்படிக்கை பெட்டி அடையாளமா அல்லது உடன்படிக்கை அடையாளமா? நம்ம பார்க்கும்போது தெரியாமல் இருக்கலாம், ஆனால் உண்மையை சொல்ல போனால் அது அத்துணையுமே ஜீசஸ் தான் என்ன செய்யுது? அடையாளப்படுது. மேலதிகமாக இன்னொரு சத்தியத்தையும் சொல்கிறேனே, ஆசரிப்பு கூடாரத்தினுடைய எல்லா பொருட்களையும் எந்த மரக்கட்டையில் செய்யணும்னு ஆண்டவர் சொன்னார்? எவ்வளோ யோசிக்கிறீங்க? சித்தி மரத்தினால் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? செய்ய. இப்போ சித்தி மரத்தினால் செய்யப்பட்ட அந்த பொருட்களை அப்படியே வைக்க சொன்னாரா? இல்லை. என்ன செய்ய சொல்கிறாருன்னா அதை பொன் தகட்டால் மூட சொல்லுகிறார் தேவன். என்ன செய்ய சொல்கிறாரு? இதுவுமே இயேசு கிறிஸ்துவை அடையாளப்படுத்துகிறது தான். எப்படி அடையாளப்படுத்துகிறது? மரம் எதை குறிக்கிறது என்றால் அது உலகத்தில் இருக்கிற மண்ணால் ஆக்கப்பட்ட மனிதனை வெளிப்படுத்தக்கூடிய சொல்லாக அந்த மரம் இருக்கிறது. இது எப்படி இருக்கு? நிறைய வேத உதாரணங்கள் இருக்குது. பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி இந்த மரங்கள் மனிதனுக்கு ஒப்பனையாக பல இடத்துல பேசப்பட்டிருக்குது. மனிதனுக்கு ஒப்பனையாக என்ன செய்யப்பட்டிருக்குது? பல இடங்களில் பேசப்பட்டிருக்குது. அது இதெல்லாம் உருவகம். நம்ம எப்படி அப்படி இல்லை, அதெல்லாம் உருவகம், அவ்வளோதான். அந்த உருவகத்தை தேவன் ஏன் அங்கே வச்சாருன்னு கேட்டிங்கன்னா அது தேவனை வெளிப்படுத்தக்கூடிய ஒன்றாக அதையெல்லாம் தேவன் உருவகமாக அன்றைக்கி வச்சார். அதெல்லாம் ஆமாம். அப்போ நல்லா கவனிங்க, சித்தி மரத்தினால் எல்லா பனிமுட்டுகளையும் செய்து அதை பொன் தகட்டால் மூட சொல்லுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனிதனாகவும் இருக்கிறார், அதே சமயத்தில் தெய்வீக தன்மையுடையவராகவும். அந்த பொன் தகடு எதை குறிக்குதுன்னா தேவனுடைய மாசில்லாத மகத்துவத்தை பிரதிபலிக்கக்கூடியதான் பொன். பல இடங்களிலே இந்த பொன் என்பதை தேவனுடைய மகத்துவத்தை விவரிக்கக்கூடிய சொல்லாக வசனங்கள் பல இடத்துல இருக்குது.
உருவகமாக இந்த பொன் என்கிற வார்த்தை பல இடங்களிலே பயன்படுத்தப்பட்டிருக்குது. அப்ப அந்த மரத்தை சுற்றியும் பொன் தகட்டால் மூடி இருப்பது அது கூட இயேசு கிறிஸ்துவை உருவகப்படுத்தக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கிறது. அதனால ஆண்டவர் மரத்தில் செஞ்சு எல்லாத்தையும் பொன் தகட்டால் மூடு, பொன் தகட்டால் மூடு, பொன் தகட்டால் மூடுன்னு சொல்லுவார். எல்லாமே ஆண்டவரை மையப்படுத்தின ஒரு விஷயமாகத்தான் நீங்க பார்க்க முடியும். இப்போ நல்லா கவனிங்க, பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்படுகிற அந்த ஆசரிப்பு கூடாரமாகட்டும், தேவாலயமாகட்டும், பலிமுட்டுகளாகட்டும், பலிப்பொருட்களாகட்டும், எல்லாமே காணிக்கை முறைமைகளாகட்டும், எல்லாமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு நிழலாட்ட விஷயமாகவே என்ன செய்கிறது இருக்கிறது. அதை அப்படியே இந்த 15ஆம் அதிகாரத்தில் நம்மால் என்ன செய்ய முடியுது, பார்க்க முடிகிறது. இதில் ஒரு முக்கியமான ஒரு சத்தியத்தை மட்டும் நான் சொல்லிட்டு முடிக்கலான்னு ஆசைப்படுறேன். பழைய ஏற்பாட்டினுடைய அனைத்தும் தேவாலயமாகட்டும், பலிப்பொருட்களாகட்டும், காணிக்கையாகட்டும், எல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தான் அடையாளப்படுத்துகிறதுன்னு சொல்லிட்டேன் பார்த்தீங்களா. ஆனால் இதில் ஒரு முக்கியமான ஆழமான சத்தியம் என்னென்னா, புதிய ஏற்பாட்டில் ஒரு வசனம் இருக்கும், நம்முடைய ஜீவன் யாருக்குள் மறைந்திருக்கிறதா? கர்த்தருடைய ஜீவனுக்குள், கிறிஸ்துவுக்குள் நம்முடைய ஜீவன் என்ன செய்தா மறைந்திருக்கிறது. ஆண்டவருக்குள்ள நம்மளை எல்லாம் ஆண்டவர் மறைச்சு ஒன்றாக்கி வச்சிருக்காராம். அழகா அப்படி வசனம் சொல்லும். அப்போ பழைய ஏற்பாட்டில் எல்லாவற்றையும் இயேசுவை பார்க்குறோம் பார்த்தீங்களா, அதுக்கு உள்ள யாரும் இருக்கிறீங்க, நாமும் இருக்கிறோம். தேவனால் மீட்கப்பட்ட ஜனமாகிய நாமும் என்ன செய்கிறோம்? இதுதான் கடவுள் நமக்கு கொடுத்துருக்கிற மிகப்பெரிய பாக்கியம், ஆசீர்வாதம். இதெல்லாம் நம்மளால் நினச்சி கூட பார்க்க முடியாத பெரிய ஆசீர்வாதங்களை கிறிஸ்து நமக்கு தந்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டிலே அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள் வைக்கப்பட்ட அப்பம் இயேசுதான்னு பார்த்தாலும் கூட உண்மையிலேயே அதை மேலோட்டமாக பார்க்குற அந்த விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த 12 கூடையிலே வைக்கப்பட்ட அப்பங்கள் 12 கோத்திரங்களையும் குறிக்கும். ஜீசஸை தான் குறிக்குது, உண்மைதான். அதே சமயத்தில் அந்த அப்பங்கள் யாரையும் தான் குறிக்குது, இயேசுவையும் குறிக்குது. இப்போ புதிய ஏற்பாட்டில் வாங்களேன், இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நானே ஜீவ அப்பம் அப்படின்னு பார்க்கிறோம். நீங்கள் அப்போ யாரு? ஐயா, உங்களையும் கூட தேவ சமூகத்திலே ஜீவனுள்ள அப்பங்களாய் நீங்களும் தான் இருக்கிறீர்கள். ஆண்டவர் சொல்றாரு, நானே உலகத்திற்கு ஒளி, நானே வெளிச்சம். நீங்க யாரு? நீங்களும் வெளிச்சம்தான். வெளிச்சத்தின் பிள்ளைகளா என்ன செய்யுங்க, நடந்து கொள்ளுங்கள். யோவான் சாணம் என்பவன் எப்படி இருந்தானா? எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான். சபைகளை குறித்து என்ன வாசிக்கிறோம்? 7 சபைகள் வாசிக்கிறோம் பார்த்தீங்களா. ஆண்டவர் 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே, அப்போ அந்த 7 குத்து விளக்கு யாரை குறிக்குது? புரியுதுங்களா? அப்போ பல ஓமானங்கள் இயேசு கிறிஸ்துவை அடையாளப்படுத்தினாலும் இயேசு கிறிஸ்துவால் மீட்கப்பட்டவர்களையும் அதே ஆசீர்வாதத்துக்குள்ளாக அடக்குகிறது வேதம். இது ஒரு பெரிய சத்தியம். ஐயா, நான் அதுக்கு பாத்திரவான் இல்லை, ஆனால் இயேசு என்னை பாத்திரவானாக என்ன செய்கிறாரு, மாற்றி விடுகிறார். நான் ஜெயிக்கல, ஆனால் இயேசு கிறிஸ்து அவர் ஜெயித்து என்னையும் வெற்றியாளனாக மாற்றி விடுகிறார். பாவத்தை நாம் வெற்றி கொண்டு நான் அதற்காக எதுவும் செய்யலை, அவர் செஞ்சு எனக்கு என்ன செய்கிறாரு, அந்த வெற்றியின் பரிசை எனக்கு கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்து ஜீவப்பம், அதே சமயத்தில் நானும் என்னது, ஜீவப்பம் தான். அவன் நல்லா கவனிங்க, இயேசுதான் ஜீவப்பம், அதே சமயத்தில் நீங்களும் ஜீவன் தரும் அப்பங்களாக இயேசுவோடு இணைக்கப்பட்டு என்ன செய்றீங்க, இருக்கிறீர்கள். நீங்கள் அவருடைய பாடுகளுக்கு பங்காளியாக இருக்கிறீர்கள், அவருடைய ராஜ்யத்துக்கும் பங்காளிகளாக இருக்கிறீர்கள், அவருடைய ஆளுகைக்குள் நீங்கள் இருக்கிறீர்கள். இது ஒரு பெரிய மகத்தான சத்தியம். இயேசு கிறிஸ்துவோடு கூட நம்மை ஆண்டவர் இணைத்து வைத்திருக்கிறார். அதனால தான் வேதம் இப்படி சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து தலையாக இருந்தால் நாம் எப்படி இருக்கிறோமா, சரீரமாக என்ன செய்கிறோம், இருக்கிறோம். நாம் எல்லோரும் ஒரு திருவுடலாக இருக்கிறோம். இயேசுவினுடைய திருவுடலை நாம் பீத்து பந்தியில் சாப்பிடுகிறோம். ஆனால் அந்த வசனம் திருவுடல் யாருன்னு காமிக்குது, யாரும் காமிக்குது, உங்களை காமிக்குது. என்ன காமிக்குது? அது திருவுடல்னு. இயேசுவின் திருவுடல் யாரு?
இயேசுவின் திருவுடலை நாங்கள் பிச்சு சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லி ஒரு அடையாளப்படுத்தி கர்த்தருடைய பந்தியை சாப்பிட்றோமா இல்லையா? அது ஒரு சத்தியத்தை நமக்கு வெளிப்படுத்துது. அதே சத்தியத்தை இன்னொரு ஆங்கிளில் வெளிப்படுத்துது. இயேசுவினுடைய சரீரம் யாரு? உண்மையிலேயே நீங்க, நான், இயேசுவால் மீட்கப்பட்ட எல்லாருமே இயேசுவினுடைய சரீரமாக இருக்கிறோம். அப்ப அந்த அப்பம் உண்மையிலேயே யாருன்னு கேட்டீங்கன்னா யாரு? நீங்களும் நானும் தான். நீங்களும் நானும் கூட வெளிச்சமாக இருக்கிறோம். நீங்களும் நானும் கூட உடன்படிக்கை பெட்டியாக இருக்கிறோம். உடன்படிக்கை பெட்டி இயேசு மட்டும் இல்லை, யாரு தான் உடன்படிக்கை பெட்டி? அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே என்ன இருந்துச்சு? பழைய ஏற்பாட்டிலே பழைய ஏற்பாட்டில் அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள 3 பொருள் இருந்துச்சு. என்னென்ன பொருள் இருந்துச்சு? மண்ணா இருந்தது. அடுத்து ஆரோனுடைய தளித்த கோல் இருந்துச்சு. அடுத்து 10 கட்டளைகள் இருந்துச்சு. எவ்வளோ மந்தமா! அப்ப என்ன அர்த்தம்? எனக்குள் இயேசு இருக்கிறார், இயேசுவுக்குள் நான் இருக்கிறேன். அதான் சத்தியம். எப்படி? எனக்குள் யார் இருக்கிறா? உடன்படிக்கை பெட்டிக்குள்ள ஆண்டுடைய வசனம் இருந்தது, வார்த்தை இருந்தது, ஆண்டவருடைய அப்பம் அந்த மண்ணா இருந்துச்சு, தளிர்த்த கோல் தேவனுடைய வல்லமையை வெளிக்காட்டும்படியான அந்த கோல் இருந்தது. அது எல்லாம் உடன்படிக்கை பெட்டியாகி நமக்குள்ளும் இருக்குது. நமக்குள்ள தேவனுடைய வார்த்தை இருக்குது, ஜீவப்பமாகி இயேசு இருக்கிறார், தேவனுடைய வல்லமை நமக்குள்ள இருக்கிறது. இதெல்லாம் நம்ம இருக்கிறோம். இப்போ நல்லா கவனிங்க, இயேசுவை அடையாளப்படுத்தக்கூடிய எல்லா விஷயமும் நமக்கும் என்ன செய்யுது? கிறிஸ்துவையும் நம்மையும் அப்படியே ஆண்டவர் இணைச்சி வச்சிருக்கிறார். இது ஒரு பெரிய ஆசீர்வாதம். இப்போ பிதாவுக்கு செலுத்தக்கூடிய பலிப்பொருள் யாரு? உண்மையிலேயே யாரு? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். பழைய ஏற்பாட்டில் ஆட்டையும் மாட்டையும் பலி கொடுத்தாங்கல்லவா, அந்த பலியெல்லாம் இயேசுவை அடையாளப்படுத்தக்கூடியது தான். பழைய ஏற்பாட்டில் பல காணிக்கைகளை கொடுத்தார்கள் அல்லவா, அதெல்லாம் யார் அடையாளப்படுத்துது? இயேசுவை தான் அடையாளப்படுத்துது. சரி, ரைட்டு. இப்போ நாம இயேசு கிறிஸ்து மட்டும்தான் பலி பொருளா? உண்மையிலேயே ஆண்டவருக்கு ஏற்கும் பலி யாரு? நீங்க தான். உங்கள் சரீரங்களை தேவனுக்காக ஜீவ பலியாக என்ன செய்கிறோம்? இயேசுவும் பலி பொருள். ஆண்டவர் உண்மையிலேயே ஏற்றுக்கொள்கிற பலி யாரு? இயேசு. இப்போ நாமும் யாரு? உண்மையிலேயே ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிற அந்த பலி பொருள் யாருன்னா நீங்கள் நானும் தான். இயேசு கிறிஸ்து தன்னுடைய உடம்பை பிக்கும்படி சிலுவையில் அறைய கொடுத்தார். நாம் நம்முடைய சரீரத்தை ஜீவ பலியாக கொடுக்கிறோம், உயிருள்ள பலியாக கொடுக்கிறோம். எல்லாமே பாருங்க எப்படி பொருந்தி போகுது பாருங்களேன். இயேசு கிறிஸ்துவும் நாமும் உண்மையை சொல்ல போனால் ஓர் உடலாக இருக்கிறோம். அதனால பவுல் சொல்வார், இந்த ரகசியம் பெரியது. கணவனும் மனைவிக்கும் இருக்கிற அந்த உறவை குறித்து சொல்லும்போது என்ன சொல்றாரு? அவர்கள் எல்லாரும் ஒரே மாம்சமாக இருப்பாங்க, ஒன்னா இருப்பாங்க. நான் இந்த ரகசியம் பெரியது, நான் கிறிஸ்துவை குறித்து சபையை குறித்து சொல்றேன் அப்படி சொல்றாரு. பார்த்தீங்களா? இந்த மேன்மை இதுதான். எதெல்லாம் இயேசுவை அடையாளப்படுத்துகிறதோ அதையெல்லாம் இயேசுவால் மீட்கப்பட்ட உங்களையும் குறிக்கும். இயேசுதான் இயேசுதான் அப்படின்னு சொல்றவங்களை எல்லாம் அது எல்லாமே உங்களையும் குறிக்கும். அந்த பலிப்பொருள் உங்களையும் குறிக்கிறது, அந்த காணிக்கைகள் உங்களையும் குறிக்கிறது, உடன்படிக்கை உங்களையும் குறிக்கிறது, தேவ சமூகத்து அப்பம் உங்களையும் குறிக்கிறது, பலிபீடம் உங்களையும் குறிக்கிறது, பலிப்பொருள் உங்களையும் குறிக்கிறது, வெளிச்சம் உங்களையும் குறிக்கிறது. எதெல்லாம் இயேசுவுக்கு பொருந்தி நிழலாக இருக்கிறதோ அதெல்லாம் உங்களுக்கும் பொருந்துகிறது என்கிற சத்தியத்தை இன்னைக்கு புரிஞ்சுக்கணும். இது பெரிய சத்தியம். எந்த அளவுக்கு நான் உங்களுக்குள்ளதை கடத்தினேன் அப்படிங்கிற எனக்கு தெரியல. ஆனால் இது மகா பெரிய சத்தியத்தை வேதம் பேசுகிறது. உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுக்குள் எப்படி இருக்குது? மறைந்திருக்கிறது. நீங்க எப்பவும் தேவனுக்கு முன்பாக இருக்கிறீங்க. ஆசரிப்பு கூடாரத்திலே உள்ளே இருக்கிற அத்தனை பொருட்களும் ஆண்டவருக்கு முன்பாக வைக்கப்பட்டது, ஆண்டவரால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பொருளாக இருந்தது. அதுபோல நீங்களும் எப்பவுமே தேவனுக்கு முன்பாகவே இருக்கிறீங்க. அப்பங்கள் தேவனுக்கு முன்பாக இருந்தது போல, பலிபீடம் ஆண்டவருக்கு முன்பாக இருந்தது போல, இப்போ நீங்கள் எல்லாரும் யாருக்கு முன்பாக இருக்கிறீங்க? கர்த்தருக்கு முன்பாக இருக்கிறீங்க. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எப்பவும் பிதாவுக்கு முன்பாக இருக்கிறார். அவர் மட்டும்தான் இருக்கிறாரா? யாரும் இருக்கிறீங்க? நீங்களும் கூட இருக்கிறீங்க. அதுதான் சத்தியம், அதுதான் மேன்மை, அதுதான் மகத்துவம். தேவன் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிற மகத்துவம் அதுதான். சில வசனங்களை வாசிக்கலாமே. லூக்கா சுவிசேஷத்தின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 6வது வசனம் 7வது வசனத்தை வாசிக்கலாம்.
லூக்கா சுவிசேஷத்தின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 6வது 7வது வசனம். 2 காசுக்கு 5 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா? அவைகள் ஒன்றாகிலும் தேவனால் மறக்கப்படுவதில்லை. அது ஒன்றாகிலும் தேவனால் மறக்கப்படுவதில்லை. உங்க தலைமுடியெல்லாம் என்ன பட்டிருக்குது? ஆகையால் என்ன பண்ணாதீங்க, பயப்படாதிருங்கள். அநேக அடைக்கலான் குருவிகளை பார்க்கிறோம். நீங்க ரொம்ப விசேஷமானவங்க. நீங்க எப்போதுமே தேவனுக்கு முன்பாக இருக்கிறீர்கள். தேவன் உங்க முடிய கூட என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா கணக்கு பண்ணிட்டு இருக்க கூடாது. எத்தனை லட்சம் முடி அது சொல்ல வரல. நீங்கள் எப்போதுமே தேவனுக்கு முன்பாக இருக்கிறீர்கள். எப்படி ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள அந்த தேவனுடைய அப்பம் இருந்ததோ, எப்போதும் தேவ சமூகத்தில் இருந்ததோ, நீங்களும் எப்போதும் தேவ சமூகத்தில் என்ன செய்கிறீங்க, இருக்கிறீர்கள் என்பதை வெளிப்படுத்தக்கூடிய சொல் ஆண்டவர் அன்னைக்கே சொன்னார். பேதுரு இதே போன்ற ஒரு வார்த்தையை உபயோகிக்கிறார். 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 1 பேதுருவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கர்த்தருடைய கண்கள் எப்போதும் உங்களை தான் என்ன பண்ணிட்டு இருக்குது. நீங்கள் எப்போதுமே ஆண்டுக்கு முன்பாக இருக்கிறீங்க. எப்படி கிறிஸ்து பிதாவுக்கு முன்பாக எப்போதும் இருக்கிறாரோ அதே போல் நீங்களும் எப்படி இருக்கிறீங்க, கிறிஸ்துவுக்கு முன்பாகவும் பிதாவுக்கு முன்பாகவும் நீங்களும் இருக்கிறீர்கள். யாத்திராகம புத்தகத்தில் 28ஆம் அதிகாரத்தில் அந்த 12 கோத்திரமும் எப்போவுமே தேவனுக்கு முன்பாக இருக்கும். அதை அடையாளப்படுத்துதான் அந்த 12 கூட நிறைய அப்பத்தை வச்சிருப்பாரு. ஆசாரியனுடைய உடம்புலையே 12 முத்துக்கள் என்ன பண்ணியிருக்கோம், பதிக்கப்பட்டிருக்கோம். உடையிலேயே அதையெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளை தேவனுக்கு முன்பாக எப்போதுமே தேவன் அடையாளப்படுத்துகிறார். எப்போதுமே நீங்கள் தேவனால் மீட்கப்பட்ட பிள்ளைகள் தேவனுக்கு முன்பாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறீங்க. அப்போ ஒரு பெரிய சத்தியத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க. எதெல்லாம் கிறிஸ்துவுக்கு உரியதோ அதெல்லாம் யாருக்கும் உரியது, கிறிஸ்துவால் மீட்கப்பட்ட உங்களுக்கும் உரியது. எதெல்லாம் கிறிஸ்துவின் நிழலாக பழைய ஏற்பாட்டிலே காட்டப்பட்டதோ அத்தனையும் உங்களுக்கும் அது பொருந்தும். ஏனென்றால் உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுக்குள் மறைந்திருக்கிறது. கிறிஸ்துவின் திருவுடலாக நீங்கள் இருக்கிறீர்கள். கிறிஸ்துவின் பிரதிபலிப்பாக நீங்கள் இருக்கிறீர்கள். கிறிஸ்து உங்கள் மூலியமாக இன்றைக்கு மகிமைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். நற்கிரியைகளை செய்யும்படி கிறிஸ்து இயேசுவுக்குள் நீங்கள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறீர்கள். அதனால்தான் வேதம் நீங்கள் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே, கிறிஸ்துவை நீங்கள் தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே என்று வேதம் பேசுகிறது. கிறிஸ்துவை தரித்துக் கொள்வது பெரிய சத்தியம். இதெல்லாம் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும் இல்லையா. இயேசுவுக்குள் உங்களையும் தேவன் என்ன செஞ்சிருக்காரு. புரியுதுங்களா அந்த சத்தியம் உங்களுக்கு? எந்த அளவுக்கு நீங்கள் உள்வாங்கி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு தெரியல. அவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை இயேசு கிறிஸ்து சிலுவையின் மூலியமாக நமக்கு என்ன பண்ணியிருக்காரு, சம்பாதித்து கொடுத்திருக்கிறார். பாதாளத்தின் வாசல்கள் திருச்சபை என்ன செய்வதில்லை, மேற்கொள்வதில்லை. திருச்சபை தேவனுடைய மனவாட்டியாக இருக்கிறது. அந்த திருச்சபைக்கு முன்பாக யாரும் என்ன செய்ய முடியாது, நிற்க முடியாது. அவ்வளவு வல்லமை பொருந்தியது. இந்த ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்பாக, இந்த ஆசரிப்பு கூடாரம் யாரை குறிக்கிறது, கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறது. கிறிஸ்துவை மட்டும் இல்லை, யாரை பிரதிபலிக்கிறது, உங்களை பிரதிபலிக்கிறது. ஏன்னா நீங்களே தேவனுடைய ஆலயம், தேவன் வாசம் செய்கிற இடம் நீங்க தான். கிறிஸ்துவின் மூலியமாக இந்த பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். இப்போ இந்த வசனத்தில் இறுதி வசனம் எப்படி சொல்லுது பாருங்க, 8ஆம் வசனம். அப்பொழுது தேவனுடைய மகிமையினாலும் அவருடைய வல்லமையினாலும் நிறைந்தது. 8ஆம் வசனம் எப்படி சொல்லுது பாருங்க, அதை வாசிங்க. 15. அப்பொழுது தேவனுடைய மகிமையினாலும் அவருடைய வல்லமையினாலும் உண்டான புகையினாலே தேவாலயம் நிரம்பியது. பழைய ஏற்பாட்டிலையும் பார்த்தீங்கன்னா தேவாலயம் இப்படிப்பட்ட மகிமையால் நிரப்பப்பட்டதாக இருக்கும். ஒருவரும் பக்கத்தில் சேர முடியாத அளவுக்கு இருக்கும். அப்போஸ்தலர் நடவடிக்கையில் பார்க்குறமே பார்த்தீங்களா, ஒரு பையனும் என்ன பண்ண முடியல, சபையை நெருங்க முடியல. ஏன்னா தேவனுடைய மகிமை ஆதி திருச்சபையில் அப்படி இருந்துச்சு. அந்த வசனம் அப்படி இருக்கும் பாருங்க. யாரும் தைரியமாய் அந்த தேவனுடைய ஆலயத்தை, சபையை நெருங்க முடியலன்னு இருக்கும். சபையை அப்படி ஒரு மகிமையினால் தேவன் நிரப்பி இருந்தார். இங்கேயும் பார்க்கிறோம், அந்த கூடாரம் முழுவதையும் தேவ மகிமையால் நிரம்பி இருந்தது, புகையினால் நிரம்பி இருந்ததுன்னு பார்க்குறோம். இதே விஷயத்தை தான் பழைய ஏற்பாட்டிலையும் ஆசரிப்பு கூடாரத்திலும் நடந்திருக்கிறோம், தேவாலயத்தில் நடந்திருக்கும்.
வாசிக்கலாம். யாத்திராகமம் 40ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை வாசிக்கலாம். யாத்திராகமம் 40ஆம் அதிகாரம் 34வது வசனம். அப்பொழுது ஒரு மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது, கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை. தேவன் எந்த இடத்துலலாம் ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்கிறாரோ அங்க தம்முடைய மகிமையால் தேவன் அதை என்ன செய்கிறாரு? நிரப்புகிறார். ஆசரிப்பு கூடாரத்தை மட்டும் இல்லை, அந்த ஆசரிப்பு கூடாரத்தின் சாயலை வைத்து சாலமோன் கட்டினார் அல்லவா தேவாலயம், அதிலும் இதே போல் தேவ மகிமை நிரப்பியது. அதை வாசிக்கிறோம். 1 ராஜாக்களின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். 1 ராஜாக்களின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 10வது வசனம். மேகமானது கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பிச்சு என்று வாசிக்கிறோம். இதே அந்த நிரப்புதலை பாருங்க இங்கேயும். அப்படியே அந்த பழைய ஏற்பாட்டினுடைய ஒவ்வொரு காரியத்தையும் இந்த 15ஆம் அதிகாரத்திலே விளக்கப்படுத்தி நமக்கு என்ன செய்கிறது? காண்பிக்கிறது. அதனால தான் மோசையின் பாட்டையும் ஆட்டுக்குட்டியானவருடைய பாட்டையும் இந்த அதிகாரம் இணைத்து பேசுவதற்குரிய காரியம். பழைய ஏற்பாட்டில் நடந்த அத்துணை காரியங்களும் நிழல், அதனுடைய நிஜம் இங்கே நாம் என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். பல இடங்களிலே நியாய தீர்ப்பை குறித்து பழைய ஏற்பாட்டு பேசுகிறது. ஏன்? இன்றைக்கு நம்ம ஏசாயா புத்தகத்தை தியானித்தோம் அல்லவா, அது கூட நித்திய நியாய தீர்ப்பை பிரதிபலிக்கிற ஒரு அதிகாரமாகவே இன்னைக்கு நம்ம தியானிச்ச ஏசாயா புத்தகமும் இருந்துச்சு. அந்த பூச்சியே உன் படுக்கை, புழுக்களே அப்படின்னு வாசிக்கிற மாதிரி அதெல்லாம் யாரை குறிக்குது? சாத்தான அந்திகிறிஸ்துவை தான் குறிக்குது. அது பாபிலோனை குறித்து சொன்னாலும் அதனால தான் வாசிக்கிறோம். வெளிப்படுத்த மகா பாபிலோன் விழுந்தது. நம்ம அடுத்து வாசிப்போம். அடுத்து 17ஆம் அதிகாரத்தில் வரும். இந்த பாபிலோன் சாம்ராஜ்யத்தை எப்போவுமே ஆண்டவர் அந்தி கிறிஸ்துவுக்கு அடையாளப்படுத்தி, சாத்தானுக்கு அடையாளப்படுத்தி ஆண்டவர் என்ன செய்வார்? பேசுவார். நம்ம ஏசாயா புத்தகத்தில் அந்த மகா பாபிலோனை குறித்து வாசிக்கும் போது, அந்த மகா பாபிலோனுடைய அரசனை குறித்து நாம் சிந்திக்கும் போது எப்படி வாசித்தோம்? அவன் புழுக்களால் நிறைந்தவன், பூச்சிகளே உன் படுக்கை என்ன வாசிக்கிறோம் பார்த்தீங்களா? அதை அப்படியே வெளிப்படுத்தின விசேஷத்திலையும் அந்த மகா பாபிலோன் விழுந்தது என்று பார்க்கிறோம். அப்ப புதிய ஏற்பாட்டினுடைய நிறைவுகள் எல்லாம் பழைய ஏற்பாட்டினுடைய நிழலாக அநேக இடங்களிலே சிதறி கிடக்கிறது. அதை கொஞ்சம் ஒட்டுமொத்தமாக எடுத்து கொண்டு வந்து காண்பிப்பது தான் வெளிப்படுத்தின விசேஷம் 15ஆம் அதிகாரம். பெரிய சத்தியத்தை உங்களுக்கு விளக்கியிருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவை அடையாளப்படுத்துகிற அத்துணை விஷயத்துக்குள்ளும் யார் இருக்கிறீங்க? நீங்களும் இருக்கிறீங்க. முக்கியமான சத்தியம் இதெல்லாம். முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ரொம்ப ஆழமாக கொடுக்குறேன்னு நினச்சேன். ஆனால் ஏதோ ஒரு சின்ன குறை விட்டது போல் எனக்கு தோன்றுது. சரி, பார்ப்போம். நெக்ஸ்ட் அடுத்த வாரத்தில் நம்ம மேலதிகமாக இருக்கிற சத்தியத்தை நம்ம என்ன செய்வோம்? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். 16ஆம் அதிகாரத்திலிருந்து நம்ம அடுத்த வாரத்தில் என்ன செய்வோம்? சிந்திப்போம். 15ஆம் அதிகாரம் வரைக்கும் வந்திருக்கிறோம். இந்த 15ஆம் அதிகாரம் வரைக்கும் வர்றதுக்கே நமக்கு பல மாதங்கள் ஓடிவிட்டது. எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 21 வாரங்கள் ஓடிவிட்டதுன்னு நினைக்கிறேன். மீதம் இருக்கிற அந்த சில பகுதிகளை நாம் சில குறிப்பிட்ட வாரத்துக்குள்ள முடிக்க என்ன செய்வோம்? முனைவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். தேவன் நமக்கு சிலுவையிலே சம்பாதித்து கொடுத்த அந்த மேன்மையான ஆசீர்வாதங்களை எண்ணி நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்ம என்ன செய்வோம்? துதிப்போம், நன்றி செலுத்துவோம். அவருக்குள் நம்மை வைத்திருக்கிறார். அவரை அடையாளப்படுத்தும்படி நம்மை இந்த பூமியிலே இப்போது வைத்திருக்கிறார். அவரும் நாமும் ஒன்றாயிருக்கிறோம் என்ற சத்தியம் வேதம் நமக்கு தெளிவுபடுத்தி என்ன செய்கிறது? பேசுகிறது. இதையெல்லாம் நினைவிலே வைத்து அவராக நாம் வாழ்கிறோமா? அவரை நாம் தரித்து கொண்டிருக்கிறோமா? அவரை நாம் இந்த உலகத்திலே பிரதிபலிக்கிறோமா? அவருடைய அடிச்சுவடுகளை நாம் இன்றைக்கு பின்பற்றுகிறோமா என்பதை நாம் என்ன செய்வோம்? சிந்தித்து தேவனுடைய சமூகத்தில் நம்ம என்ன செய்வோம்? அர்ப்பணிப்போம், ஜெபிப்போம். இன்னைக்கு நாம் சிந்தித்த சத்தியங்களை கொஞ்சம் நினைவில் கொண்டு வந்து, வெற்றி என்றால் என்ன? வேதம் காட்டுகிற வெற்றி என்பது என்ன? சகிப்புத்தன்மை, சோதனையை சகித்துக் கொள்வது, பொறுமையாயிருப்பது, காத்திருப்பது, அமைதலாயிருப்பது என்று நாம் சிந்தித்தோம். ஆட்டுக்குட்டியாகி இயேசு கிறிஸ்துவுக்குள் நாம் இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை எதெல்லாம் அடையாளப்படுத்துகிறோம் அதையெல்லாம் நம்மையும் குறிக்கிறது.
சித்தி மரத்தினால் செய்யப்பட்ட ஒவ்வொரு பலகையை மூடும்படியாக பொன் தகட்டால் அது மூடப்பட்டது. இது அற்பமான சரீரத்தை மகிமையால் மூடப்படுகிற ஒரு அனுபவம். இயேசு கிறிஸ்துவும் நம்மை போல மனிதனாக வந்தார், ஆனால் பொன்னால் மூடப்பட்டவராக, தேவ மகிமையை சுமந்தவராக அவர் வந்தார். நாமும் கூட இன்றைக்கு பொன்னால் மூடப்பட்டவர்களாக இருக்கிறோம். நாம் மரம் போன்ற அற்பமானவர்கள் தான், மதிப்பு குறைந்தவர்கள் தான். ஆனால் இயேசு கிறிஸ்து மூலியமாய் நாம் பொன் தகட்டால் மூடப்பட்டவர்கள். இயேசு கிறிஸ்துவை எதுவெல்லாம் அடையாளப்படுத்துகிறதோ அது நம்மையும் அடையாளப்படுத்துகிறது. இயேசு கிறிஸ்து மாத்திரம் உடன்படிக்கை பெட்டி அல்ல, இயேசு கிறிஸ்து மாத்திரம் தேவாலயம் அல்ல, நாமும் தேவாலயம். இயேசு கிறிஸ்து மாத்திரம் உடன்படிக்கை பெட்டி அல்ல, நாமும் உடன்படிக்கை பெட்டி. இயேசு கிறிஸ்து மாத்திரம் ஒளி அல்ல, நாம் உலகத்திற்கு ஒளி, நாம் உலகத்திற்கு உப்பு. இயேசு கிறிஸ்து மாத்திரம் அப்பம் அல்ல, ஜீவப்பம் அல்ல, நாமும் ஜீவ அப்பங்களாக இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து மாத்திரம் பலி அல்ல, நாமும் பலியாக இருக்கிறோம் பிதாவாகிய தேவனுக்காக. இயேசு கிறிஸ்துவை அடையாளப்படுத்துகிற அத்தனையும் நம்மையும் அடையாளப்படுத்துகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவரோடு கூட நம்மை இணைத்து வைத்திருக்கிறார். நாமும் அவரும் ஒரே சரீரமாக இருக்கிறோம். சத்தியத்தை புரிந்து இந்த உலகத்தில் வாழ பிறந்தவர்கள் நாம். எவ்வளவு ஆழமான சத்தியம் வேதம் பேசுகிறது என்பதை சிந்தித்து நம்மை நாமே சற்று நிதானித்து பார்ப்போம். நாம் இயேசுவை பிரதிபலிக்கிறோமா? இயேசு கிறிஸ்துவனுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுகிறோமா? இயேசு கிறிஸ்துவை போல சிந்திக்கிறோமா? கிறிஸ்துவுக்குள் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுள் என்று வாசிக்கிறோமே. கிறிஸ்து இயேசுவுக்குள் ஞானசானம் பண்ணப்பட்டவர்கள் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டிருக்கிறோம் என்று வேதம் பேசுகிறது. இதனுடைய சத்தியம் ஆழம் என்ன என்பதை சிந்தித்தோமா? இன்னைக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, என்னை பார்க்கிறவர்கள் இயேசுவை பார்க்கட்டும். ஆண்டவரே, என் இருதயம் உம்மை போல சுத்தமாயிருக்கட்டும். வேண்டாத காரியங்களை, பிரிவுகளை, உடைவுகளை ஏற்படுத்துகிற சிந்தனைகள் எங்களுக்குள்ள வேண்டாம். உம்மை போல் சிந்திக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. என்னை பார்க்கிறவர்கள் உம்மை பார்க்கட்டும். ஆண்டவரே, ஒப்பு கொடுப்போமா? உம்மை போல என்னை மாற்ற ஜீவன் தந்தீரையா. உம்மை போல என்னை மாற்ற ஜீவன் தந்தீரையா. ஐயா, ஜீவன் தந்தீரையா. ஐயா, ஜீவன் தந்தீரையா.